ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க. அதோடைய பூலியன் ஆப்ரேஷன் எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தட் மீன்ஸ் அது என்ன கேட்டு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சில நேரங்களில் ட்ரூத் டேபிள் கூட கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு பேசிக்காக ஒன்று தெரிஞ்சிருக்கணும். அது என்ன அப்படின்னாக்க கரண்ட் ஆல்வேஸ் ஃப்ளோ த்ரூ த லோ ரெசிஸ்டன்ஸ் பாத். ஓகேங்களா? அப்போ கரண்ட் எப்பயுமே லோ ரெசிஸ்டன்ஸ் பாத் வழியாக தான் ஃப்ளோ ஆகிறதுக்கு விரும்பும். ரைட். ஃபஸ்ட்டு அவங்க படத்தில் காமிச்சிருக்க மாதிரியே சுவிட்ச் ஏவும் சுவிட்ச் பியும் ஓப்பனில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ கரண்ட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா கன்வென்ஷனல் கரண்ட்டு அந்த 6 வோல்ட்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வழியாக வந்து எல்இடி வழியாக போய் திருப்பி இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வழியாக வந்து கிரவுண்டை போய் சேரும். அப்போ பல்பு வந்து க்ளோ ஆகும். அப்போ 0 0 1 அப்படின்றது ஃபஸ்ட்டு இதுக்கான ட்ரூத் டேபிளாக இருக்கும். ஏ சுவிட்ச் அப்படியே ஓப்பன்லேயே வச்சுட்டு பி சுவிட்சை மட்டும் நம்ம ஆன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போயும் பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் வந்து சொன்ன மாதிரியே 2 ரெசிஸ்டன்ஸ் வழியாக போய் பல்பு எரியும். ஆகவே இதுக்கு ட்ரூத் டேபிள் பார்த்திங்கனாக்கா 0 1 1 அப்படின்னு வரும். இப்போ நம்ம வந்து ஏவை க்ளோஸ் பண்ணிவிட்டு பியை ஓப்பனாக வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போயும் கரண்ட் வந்து உங்களுக்கு பழைய மாதிரியே 2 ரெசிஸ்டன்ஸையும் அந்த பல்பையும் கடந்து போகிறதுனால பல்பு எரியும். சப்போஸ் 2 சுவிட்சையும் நம்ம ஆனில் வச்சோம்னு சொன்னாக்க கரண்ட் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை தாண்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னிங்கனாக்கா சுவிட்ச் ஏ வழியாக போய் சுவிட்ச் பி வழியாக வந்து கிரவுண்டுக்கு போயிடும். அப்போ பார்த்திங்கனாக்கா கரண்ட் வந்து எல்இடிக்கும் போகாது, செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கும் போகாது. அப்போ பல்பு எரியாது. இதுக்கு ட்ரூத் டேபிள் பார்த்திங்கனாக்கா 1 1 0. ஓகேங்களா? இந்த ட்ரூத் டேபிள் இருக்கிறது வந்து என் அண்ட் கேட்டு தான் இருக்கும். ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட் ஆன்சர்.